2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்த அம்பாசமுத்திரம் தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்கு இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், சிவந்திபுரம், கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சேரன்மகாதேவி, பத்தமடை, மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரம்யமாக காட்சியளிக்கும் தொகுதி. தாமிரபரணி பாய்ந்தோடும் தொகுதியில் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்கு. பீடி சுற்றுதலும் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,09,384 ஆண் வாக்காளர்கள், 1,16,318 பெண் வாக்காளர்கள், 12 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,25,714 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 6 முறையும் காங்கிரஸ் 5 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. சிபிஎம், திமுக தலா 2 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. சுயேட்சையும் 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காரு. தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கின இசக்கி சுப்பையா 85,211 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கியிருந்தார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆவுடையப்பன் 68,296 வாக்குகளை வாங்கி தோற்றார். 16,915 வாக்குகள் வித்தியாசத்தில் இசக்கி சுப்பையா வெற்றியை வசமாக்க தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது அதிமுக. இப்போ தேர்தல் நெருங்க அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்றதையும் கேட்கலாம். நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க. ஆனா மகளிருக்குன்னு தனியா எந்த ஒரு கல்லூரியுமே கிடையாது. அதே மாதிரி வேளாண் கல்லூரியுமே கிடையாது. இதனால மகளிரும் சரி, எல்லாருமே சரி, வெளி மாவட்டத்துல போய் தங்க படிக்கிற அளவுக்கு ஒரு சிரமம் ஏற்படுது. அதனால அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குன்ட்டு ஒரு வேளாண் கல்லூரியும் மகளிருக்குன்ட்டு ஒரு மகளிர் கல்லூரியும் அமைச்சு கொடுத்தா மக்கள் ரொம்ப பயனடைவாங்க. இப்போ பாருங்க, பூரா நாங்கள் அறுவடை சேர்த்து பூரா கதிர் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கதிர் வந்த வயலில் அன்னைக்கு ஏகப்பட்ட நெல் பேரை சேதப்படுத்தியிருக்கு. இது அரசு கவனத்தில் எடுத்து குறை சோலாரும் போடணும். அது நாங்கள் ஏகப்பட்ட விவசாயி சங்க சார்பாக ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்கோம். இந்த மனு நாங்கள் இப்பவும் செய்தோம் அப்பவும் செய்தோம்னு சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இப்போ கல்லடைக்குறிச்சியிலேருந்து எங்கள் ஊருக்கு ரயில்வே கிராசிங் இருக்க இடத்துல கீழ்த்தளமும் இல்லை, மேல்தளமும் இல்லாமல் இருக்கனால ஒரு நாளைக்கு 9 ட்ரெயின் இதில் கிராஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயினுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒன்று மேல் பாலம் அமைச்சு தந்தாலும் போதும், இல்லை அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி தந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பக்கத்தில் உள்ள கரண்டி நிலமாட்டம் ஓவராக இருக்குது. நைட்டு பெண்கள் நிலமானவும் 9 மணிக்கு மேலே டிஃபன் எதுவும் காப்பி எதுவும் தேங்காய் வடி பண்ணணும் பயமாக இருக்குது. காலையில் எழுந்துச்சி அதிகாலையில் பெண்கள் கோலம் போடுறது வழக்கம். மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்கு கூட பெண்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், அதாவது முதலியார்பட்டி, தாட்டாம்பட்டி, வரமசமுத்திரம், அகசியர்புரம், பஸ்கடவளை, மணிநகரம் பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இந்த பாலத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. பாலமும் 2 சைடு கைப்பிடி எதுவுமே இல்லை, சரிவர இல்லை. ஸ்கூல் குழந்தைகள் தவறி விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்களுக்கு அரசு விரைவாக இந்த பாலத்தை சீரமைத்து தரணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.